கொடுங்க. பணம் காசெல்லாம் கொடுத்து பரலோகம் போக முடியாது. இவருக்கு நீங்க உட்காரணும். உங்க நேரத்தை விளக்கறையும் செய்யணும், உங்க சரீரத்தை விளக்கறையும் செய்யணும், உங்க சிந்தையை விளக்கறையும் செய்யணும். உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுமையா ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும், பானப்பலியா கொடுத்துடணும். லேவியராகமம் 20 அதிகாரம் 26வது வசனத்தை நினைப்பூட்டி தட்டி எழுப்பி விட்டுட்டு ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். லேவியராகமம் 20 அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கைகளை தட்டி ஆடுற மகிமைப்படுத்து. என்ன நல்ல அப்பா, என்ன நல்ல அப்பா. இந்த அன்பு உள்ள ஊறிட்டு அப்படின்னா, இந்த நேச வைராக்கியம் உள்ள ஊறிட்டு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இருதயம் சொல்லும், இந்த உலகம் என்னை நெருக்கல, உலக உறவுகள் என்னை நெருக்கல, உலக சிற்றின்பம் என்னை நெருக்கல, உலக ஆசாபாசம் என்னை நெருக்கல, உலக அந்தஸ்து என்னை நெருக்கல, உலகத்தில் உள்ள பண சொத்து வசதிகள் என்னை நெருக்கல. கிறிஸ்து இயேசுனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்படி நெருக்கி ஏவுகிறவனுடைய இருதய குமுறுதலின் சத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? கிறிஸ்து இயேசுனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிற ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள் இருந்து வருகிற இருதய குமுறுதலின் சத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? கலாத்தியர் 1 அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றாரு, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? 2 கேள்வி கேட்கிறார். 2 வகையான கேள்விகளை எழுப்புகிறார். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? 2 கொஸ்டினை எழுப்பினவர் அவரே பதில சொல்றாரு, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனால் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், கிறிஸ்துவின் பிள்ளை அல்லவே. புரிஞ்சுதா? தியாகம் பண்றீங்களா? அர்ப்பணிக்கிறீங்களா? ஏதாவது பூமியில இழக்கிறீங்களா? எதை? கிறிஸ்துவுக்காக. லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று என்னனே. என்ன தியாகம் பண்றீங்க? இந்த உலக சிற்றின்பத்தை தியாகம் பண்றீங்களா? உலக கவர்ச்சியை தியாகம் பண்றீங்களா? எப்படி வாழ அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாறது. அர்ப்பணிக்கிறீங்களா? உங்களை ஒடுக்குறீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறீங்களா? பலன் இல்லாம போகாது. எல்லாத்துக்கும் பலன் உண்டு, எல்லாத்துக்கும் பலன் உண்டு. ஒடுக்குறீங்களா? உங்களையே ஜீவ பலியா வார்க்கிறீங்களா? சும்மா இல்லை, சும்மா இல்லை. இந்த உலகத்துல இருந்தாலும் உலகத்தால கரைப்படாம உங்களை காக்குறீங்களா? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, அர்ப்பணிப்பு, தியாகம், பானபலி பிரயோஜனம் இல்லாம போகாது. பிரயோஜனம் இல்லாம போகாது. பிரயோஜனம் இல்லாம போகாது. கண்ணுக்கு கவர்ச்சியா உலகம் தெரியதான் செய்யும், பார்வைக்கு சிற்றின்பமா உலகம் தெரியதான் செய்யும். பாவ இச்சை உணர்வு சந்தோஷத்தை, அற்ப சந்தோஷத்தை தரதான் செய்யும். ஆனா இதெல்லாம் என் காலுக்கு கீழண்டி
ஜெயிக்க படிச்சிட்டீங்களா? 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 எந்த சம்பாத்தியத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத மகிமை அதுக்குள்ள இருக்குது. அந்த ஆசீர்வாதம், அந்த அந்தஸ்து, அதுக்கான விட, அதுக்கான பதில் பரலோகத்திலிருந்து வரும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். ஒன்றும் வீண் போகாது, ஒன்றும் வீண் போகாது. கண்ணுக்கு காவல் வச்சிருக்கிறீங்களா? எல்லாம் பார்க்கலாம். காவல் வச்சிட்டீங்களா? சீச்சி இந்த பழம் புளிக்கும். காவல் வச்சிருக்கிறீங்களா? பலன் உண்டு. பரலோகம் பலன் தரும். சிந்தையில் எதையும் யோசிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் சீச்சி இந்த பழம் புளிக்கும். காவல் வச்சிட்டீங்களா? பரலோகம் பலனை தரும். கண்ணால் எதையும் ஆபாசமாக பார்க்கலாம், உன் இச்சையை தூண்டுற எதையும் பார்க்கலாம். ஆனால் சீச்சி அருவருப்பு, இது புளிக்கும், புல் ஸ்டாப் வச்சு மூட்டையை கட்டிட்டீங்களா? பரலோகம் பலன் தரும். வித்தியாசம் புரியுதா? இந்த ஆசீர்வாதத்தை உலகம் தடுக்க முடியாது. இந்த மகிமையை உலகம் தடுக்க முடியும். இல்லை நான் இப்படி தான் வாழுவேன், வாழ்ந்துக்க, தப்பே இல்லை. நான் இப்படி தான் இருப்பேன், நீ சொன்னா சொல்லிக்க. நான் இப்படி தான் வாழுவேன், வாழ்ந்துக்க. ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தம் நியாயத்தீர்ப்பு நாளில் நீ கணக்கு கொடுக்கணும். உன் கண்களின் காட்சியில் நடந்துக்க, தப்பே இல்லை. உனக்காண்டி ஒருத்தர் உயிர் கொடுத்தார், அவரை மறந்துரு. இச்சையில் வாழ்ந்துக்க, ஆபாசத்தில் வாழ்ந்துக்க, அருவறுப்பில் வாழ்ந்துக்க, பாவத்தில் வாழ்ந்துக்க, சிற்றின்பத்தில் வாழ்ந்துக்க, உலகத்தார் போலே வாழ்ந்துக்க. வசனத்தை பேசு. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் பேசிக்கொள். ஆனால் கிரியலை காட்டாமல் இருந்துக்க. ஆனால் எல்லாவற்றை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளில் நீ முன்னாடி போய் தனியால் அணுக்கணும். உங்களுடைய மனைவி வரப்போறது இல்லை, கூட உங்கள் கணவர் கூட வரப்போறது இல்லை, பிள்ளைங்க கூட நிற்க போறதில்ல. தேவ சிங்காசனத்துக்கு முன்னாடி தனி நபராய் நியாயத்தீர்ப்பு நாளில் நிற்பீங்க. உங்க புருஷனையா இந்த உலகத்துக்காக, உங்களுக்கு மனைவியா இந்த உலகத்துக்காக, உங்களுக்கு பிள்ளைகள் யா இந்த உலகத்துக்காக. இந்த உறவு பரலோகத்தில் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மனிதனுடைய இருதய குமுறுதல் தேவ அன்பினால் நொறுக்கப்பட்ட, சரியா? மற்றவங்களுக்கு இந்த குமுறுதல் வராது, வராது. மற்றவங்களுக்கு இந்த குமுறுதல் இருக்காது. அப்படி கண்ணு பார்க்க பார்க்க அப்படி அப்படி சமாளிச்சுக்கிடுவாங்க. அப்பப்போ சூழ்நிலைக்கு தக்க வளைஞ்சு கொடுத்துக்கிடுவாங்க, சரியா? அப்பப்போ ஏன் கொஞ்சம் நம்ம மதிப்போட வாழணும்ல, கொஞ்சம் நெளிஞ்சு கொடுத்துக்கிடுவாங்க. அப்பப்போ கொஞ்சம் பேச்சுக்கு தக்க அளவுக்கு ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அப்பப்போ சந்தர்ப்ப தக்க அளவுக்கு மாய்மாலம் பண்ணிக்கிடுவாங்க. ஆனா கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் இருதய குமுறுதல், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? சொன்னவர் பதிலுக்கு அடுத்தவங்களை பார்க்கல, அவரே சொல்றாரு, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருந்தா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே, நான் கிறிஸ்துவின் சீசன் அல்லவே, நான் கிறிஸ்துவின் பிள்ளை அல்லவே. சரியா? இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் சொல்லல, இந்த அன்பில நிரம்பின ஒரு 3 பேரை வேகமா பார்த்துட்டு முடிக்க போறோம். சந்தோஷமா? சந்தோஷமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். சந்தோஷமா? ஆமென். சரி, முதலாவது பார்த்தீங்கன்னா தானியேல் 3 அதிகாரத்தில் நல்ல 3 இளம் வாலிபர்களை பார்க்குறோம். தானியேல் 3 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான இளம் வாலிபர்கள் 14 to 18 வரை அழகான சூப்பரான ஒரு கதை இருக்குது. சரியா? 14 இருந்தே பார்த்தா, ஏன் அப்படின்னா அந்த பாபிலோன் தேசத்துடைய ராஜா நேபுகாத் நேச்சார் அழகான ஒரு பொற்சிலையை, பெரிய பொற்சிலையை பண்ணிட்டார். இப்போ சொல்றாரு, இந்த பொற்சிலை எல்லாம் அழகா செஞ்சு அதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும். அழகான பொற்சிலையை பண்ணி முன்ன வச்சுட்டு சொல்றாரு,
எல்லா இசைக்கருவிகளுடைய சகல இசைக்கருவிகளுடைய சத்தம் கேட்கும். அப்போ நான் பண்ணின இந்த பொற்சிலையை எல்லாரும் விழுந்து பணிஞ்சு செய்யணும். கேட்க கதை நல்லா இருக்குதா? இந்த கூட்டத்துக்குள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று 3 வாலிபர்கள், இளம் காளைகள் இந்த கூட்டத்துக்குள்ள நிற்கிறாங்க. ஒதுங்க முடியாது. ஏன்னா நேபுகாத்நேச்சாருடைய கீழே அமைச்சரவையில் அந்த அரசாங்கத்தில் இருக்கிறாங்க. அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டவர்கள். இப்ப சத்தம் பயங்கரமா கேட்க, இசைக்கருவிகளுடைய சத்தம் கொஞ்சமா வந்திருக்கு. அவ்வளவு பெரிய அந்த 30 அடி உயரமான அவ்வளவு பயங்கரமான ஒரு பொற்சிலையை நிறுத்திட்டு அத்தனை இசைக்கருவிகளுடைய சத்தம் எழும்பும்போது கொஞ்சமா வந்திருக்கும், ஒரு கூட்டம் நிற்கும்போது கொஞ்சமா இருந்திருக்கும். இப்ப பாருங்க, அந்த சத்தம் எழும்பும்போது எல்லாரும் தரை மட்டும் விழுந்து பணிஞ்சு எழும்புறாங்க. 3 பேர் தலை மட்டும் நிமிர்ந்து நிற்குது. கையை தட்டி கையை தட்டி. இதெல்லாம் வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்க்கை, இதெல்லாம் உயிருள்ள வாழ்க்கை. நினைச்சிருக்கலாம் கூட்டம் நிறைய கூட்டம், தலை மேலே தெரிஞ்சா தலை பெயரும், தலையை கீழே குனிஞ்சிட்டு எடுத்துட்டோம்னா தப்பிச்சு விடலாம். கூட்டத்துக்குள்ள தலையை குனிஞ்சிருக்கலாம். இப்போ 3 தலையும் பிடிக்கப்பட்டுட்டு 3 பேரை நேபுகாத்நேச்சார் முன்னாடி கொண்டு நிறுத்தப்படுறாங்க. உக்கிர கோபம் வருது. ராஜா உக்கிர கோபம் அடைஞ்சாராம். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இந்த 3 வாலிபர்களை தனியா நிறுத்தி நேபுகாத்நேச்சார் 3 பேரை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? உங்க 3 பிடிச்சியா முன்னாடி கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க, இது உண்மைதானா? சரியா விசாரிக்கிறார், உண்மைதானா? அடுத்த வசனம் வாருங்க. இப்பொழுதும் அது உண்மைங்கிற பட்சத்துல, சரியா, இப்பொழுதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது தாள விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, கதை அழகா இருக்குல்ல? நம்ம அப்பா சூப்பர் கதையை பைபிள்ல வச்சிருக்கிறாரு. என்ன ராஜா அழகா சொல்றாரு. இப்ப 3 இளம் காளைகள் கொடுக்கிற பதில பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே. இந்த வீர முழக்கம் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு கீழே ஊழியத்துல இருக்கிறாங்க, ஒரு கீழே வேலையாட்களா இருக்கிறாங்க. என்ன துணிச்சல் என்ன இவங்களுக்கு? ராஜாவை பார்த்து கேட்குறாங்க. ராஜாவின்லாம் சொல்லல, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. கையை தட்டுங்க பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு நல்ல தகப்பன், எவ்வளவு நல்லவர். பாடுவோமா? அக்கினியில் நடந்து வந்தேன், சேதம் ஒன்றும் இல்லையாப்பா. பாடி பாப்போம். கர்த்தர் பெரியவர். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். இப்ப கண்மலை முன்ன வந்துட்டாரு.
இப்போ ராஜா நேபுகாத்நேச்சார் குறியிட்டார், சின்ன மனுஷனா மாறிட்டார். கண்மலைக்கு முன்னாடி மனுஷன் சின்னவன் தானே. என்ன அழகா சொல்றாங்க, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறிச்சு இவ்வளவு பெரிய பொற்சிலைய பண்ணி வச்சுட்டு தாழ விழுந்து பணிந்து சொல்றிய, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். முடியல, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விட்டுவிப்பார். விட்டுருவாரா? 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 அந்த தேவ மனிதர்கள் சொல்றாங்க 18ல, விடுவிக்காம போனா கூட, விடுவியாம போனா கூட, சரியா, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலைய பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். கையை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு பயங்கரமானவருடைய பிள்ளைகள். என்ன அன்பு இருதயத்தை நெருக்கிட்டா வைராக்கியத்தானா வந்துடும். கொலையக்கூடாது, வளையக்கூடாது, தலை போட்டுமே, தலை போட்டுமே. சரியா? இப்ப கிடைச்ச பதில் அதுக்கு பிற பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிங்க, வீட்டில் போய் தூக்கி கொண்டு அக்கினி ஜோலைக்குள்ள போட்டுட்டாங்க. பாடுவோமா? அக்கினியில் நடந்து வந்தோ செய்தோம் ஒன்றுமில்லையப்பா. 3 நாளா மாறிட்டு நீரை கடந்து வந்தோம், அக்கினிக்குள்ள போட்டாங்க 3 பேரை, 4 பேரா மாறிட்டாங்க. இல்லையப்பா, அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் செய்தோம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவனே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். 23 போடுங்க பார்ப்போம். 23ல
பாருங்க 23 பார்த்தீங்கன்னா, சாத்ராக்கு மேஷாக் 3:23, சாத்ராக்கு மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷர் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளை நடுவிலே விழுந்தார்கள். அப்பா செத்து போனவரா? செத்து போனவரா? செத்து போனவரா? அல்லேலூயா, ஆமென். 20 இருந்து கதை கேட்கலாமே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூழலை போடுகிறதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். 3 பேரையும் கட்டுறதுக்கு தன் இராணுவத்துல பலசாலியான வீரர்களுக்கு கட்டளைப்பட்டையா. கொஞ்சம் பலவீனமானவர்கள்லாம் கட்டு கலந்துரும், தூக்கி போடச்சுல ஓடிடுவாங்க. அதனால இராணுவத்துல இருந்த பலசாலிகளுக்கு கட்டளைப்பட்டானா. அடுத்தது, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசாக்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு, ஒரு கட்டு மட்டும் இல்லை, எத்தனை விதத்துல கட்டுறாங்க பாருங்க, கட்டப்பட்டு எரிகிற அக்கினியின் நடுவிலே போடப்பட்டார்கள். பிள்ளைய அக்கினிக்குள்ள போட்டா அப்பா பார்த்துட்டே இருப்பாரா? பார்த்துட்டே இருப்பாரா? ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக்கு மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. கையை தட்டுங்க, நல்லா கையை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. சாத்ராக்கு மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ எவன்? நேபுகாத்நேச்சார், இதோ 4 பேர் விடுதலையாய், கட்டப்பட்டவர்கள் விடுதலையாய் அக்கினி நடுவிலே விளாவுகிறதை காண்கிறேன். இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே விளாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். கைகளை தட்டி அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ளவர், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உயிருள்ளவர், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் மீண்டும் இந்த பூமியை நியாயந்திருக்க வரப்போகிற நீதியுள்ள நியாயாதிபதி. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். சூப்பர் கதை என்ன? கட்டி தூக்கி போட ஆளு தேவை. இராணுவத்துல பலசாலியான புருஷர்கள் தேவையா? தூக்கிட்டு போச்சுல ஓடிடுவாங்க. கொஞ்சம் இராணுவ வீரர்கள பலன் குறைஞ்சவங்க கட்டினா கட்டை கலத்திட்டு ஓடிட்டா போச்சு, ராஜா தலை குனிஞ்சிருவாரு. அதில் அவங்களை கட்டி தூக்கிட்டு போவ இராணுவத்தில் பலசாலியான புருஷர். இப்போ ஒரு பெரிய ராஜா பாருங்க, அக்கினி சோலையின் வாசல் அண்டையில வந்து அவங்களுக்கு கேட்குற விதத்துல சத்தமா சொல்ற வார்த்தை பாருங்க, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். உங்களை உள்ள வந்து கூப்பிடுறதுக்கு யாரும் இல்லை. அது எரிஞ்சிட்டு இருக்கிற அக்கினி கடல், அந்த அக்கினி ஜுவாலை எரிஞ்சு புறவாய்த்து நிற்குது. நாங்க யாரும் உள்ள வர முடியாது, எந்த இராணுவ பலசாலிகளையும் உள்ள அனுப்ப முடியாது. அனுப்புனவங்க செத்து போனாங்க, உன்னை உள்ள கொண்டு போடுறதுக்கு வந்தவங்க செத்துட்டாங்க. இப்போ நீ உள்ள உள்ளாவிட்டு இருக்கிற விடுதலையோட கட்டெல்லாம் அவிழ்ந்து போச்சு, வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். கைகளை தட்டி, இவரல்லவா தேவன், இவரல்லவா தேவன், இவரல்லவா தேவன்,
அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம். என்ன ஆவனா என்ன, வேலை பண்ண என்ன, நஷ்டத்துல பண்ண என்ன, வழி திறக்கப்படலன்னா என்ன, சூழ்நிலை விரோதமா இருந்தா என்ன, என் அப்பா கூட இருக்கிறார், என் பையா கூட இருக்கிறார், நன்மையா கூட இருக்கிறார். உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஆமென். இதோட கதை முடிஞ்சு போச்சா? நம்ம அப்பா தந்திரசாலி. அவர் அழகா தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாரு. சரியா? நம்ம தான் அப்படி இப்படி பயப்படுறோம். அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, நம்ம தான் கிளங்குறோம். கிளங்குனா தண்ணி மாதிரி ஆகிறோம். நம்ம அப்பா யார் தெரியுமா? பயங்கரமானவர். நின்று வேடிக்கை பார்ப்பாரு. சரியா? நின்று வேடிக்கை பார்ப்பாரு, செஞ்சு காட்டி வேடிக்கை பார்ப்பாரு. வாங்க அடுத்த வசனத்துக்கு வாங்க. இப்போ கதை நடக்கிற கதை என்னடி பாருங்க. கதை நல்லவர். 28வது வசனத்துல, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அடுத்தது கையை தட்டிடாதுங்க. ஆதலால் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான் கைகளை தட்டி. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், கர்த்தர் ஜீவன் உள்ளவர். புரியுதா? நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா இல்லையாண்டி பரிச்சித்து பார்ப்பாரு. உங்க எதிராளி வாய வச்சே ஸ்ட்ராங்கா நின்னீங்கன்னா பேச வச்சு தலையை தூக்கிடுவாரு. ஆடுறீங்களா? ஆட்டம் ஆடுறீங்களா? ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடுறீங்களா? தலை ஆடுதா? கிறிஸ்துவின் அன்பு இல்லை. அன்பு இருந்துச்சுன்னா என்ன, போனா உயிர் தான் போவோன்னு என்ன போயிடும், மிஞ்சினா உயிர். அந்த உயிருக்கு இந்த பயமா? தலையை வெட்டினா கடைசியா போறது உயிர் தான். உயிருக்கு இவ்வளவு பயமா? தலையாட்டுறீங்க, ஏன் பயப்படுறீங்க? வீர நடப்போனாட்டா அப்படி வளைவீங்களா? யார் புகழ்ந்தா என்ன, யார் காரி துப்புனா என்னென்ன? என்ன அழகா பேசினாங்க. நேபுகாத்நேச்சாரே, முடிக்கும் போது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். பலே தைரியசாலிகள். மிஞ்சி போனா உயிர் தான் போகும். பயப்படாதுங்க. என்ன, தலையை வெட்டி போடட்டும், பேர்லாம். வைராக்கியம் வேணும். நான் ஒவ்வொரு சுட்டு ரத்தத்தையும் கையில கொடுத்துட்டு இருக்கிறேன். பிராக்டிக்கலா கேட்பேன். ஒன்னும் இல்லை, வளையாத, நெளியாத, பசடிக்காத, வார்த்தையை ஸ்ட்ராங்கா பேசு. வெட்டு 1 துண்டு 2 தான். ஒரு மீனை வாங்கி வச்சுட்டு ஒரு அருவா வச்சுட்டு கொத்திட்டே இருந்தீங்க. கொத்திட்டே இருந்தா ஒரு வெட்டில ஒரு துண்டா போனா 2 துண்டா போனாதான் மீன் மீனா கிடைக்கும். மழுங்குன்னு அருவா வச்சுட்டு மீனை கொத்திட்டே இருந்தீங்கன்னா மீன் மசாலையா மாறிடும். வேற சட்டியில மீனை போட்டா மீன் அவிஞ்சு வராது, மசாலையா தான் வரும். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பேச்சு அசைய வெட்டு 1 துண்டு 2 இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுக்காய் வாழ்வோம். இருக்கிறத ஒரு வாழ்வு அவருக்கு கொடுத்துடுவோம். பாடுவோமா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோர் ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோர் ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோர் ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இதுவும் பார்க்கறதுக்கு உள்ள கருப்பு கலர் வெள்ளை கலர் பார்க்க அழகா இருக்கு. சில பேர் கருப்புன்னு அழகா பிடிக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், உள்ள இருக்கிறத கலத்தி வெள்ளை எடுத்துட்டேன். வாப்பா பெண்ணு தரேன், எழுது. நான் பெண்ணை வச்சுக்க, எழுது. எப்பா எழுது, நான் சொல்றதை எழுதித்தா. நான் பெண்ணை வச்சுக்க, வா எழுதித்தா. ஏன் வரமாட்டுக்கா? இப்படிதான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இதை வச்சு அவருக்கு நோ யூஸ். நீ போடுற சட்டையினால, நீ போடுற மேக்கப்னால அவருக்கு நோ யூஸ். அவருக்கு தேவை இதுதான். அவன் உள்ளதான் அவருக்கு தேவை. புரியுதா? நீ போடுற ட்ரெஸ்லையும் கவர்ச்சிலையும் நீ போடுற மேக்கப்லையும் ஒன்றும் இல்லை. இதுக்கு மணிக்கணக்காக கண்ணாடி முன்ன கொடுத்து என்ன பிரயோஜனம்னா, இதுக்கு கொடுங்க, இதுக்கு கொடுங்க. இது வேணுமா? பாஸு வேணுமா? வேண்டாம். சரி, எனக்கு 2 எழுத்து எழுதணும். என்ன போட்டுட்டேன், உள்ள போட்டுட்டேன். நான் சொல்கிறத எழுத்துறதுக்கு ஒரு ஆள் எனக்கு தேவை. வரியா? வரியா? தரேன் பெண்ணு, வா. டேய் வா. ஒன்று தான். ஆமாம், அவனுக்கு என் கண்ணு பிரச்சனை. இப்போ ஏன் வர்றா? எழுத்துறதுக்கு வர்றா. பாருங்க, எழுத்துறதுக்கு வரேன்னா சரி. இப்போ வர்றா, நான் இதை கழட்டிட்டு தரேன். எழுதி தருவியா? வரியா? தரியா? எனக்கு எழுதணும், 2 எழுத்து எழுதணும். திட்டா ஏன் வேண்டாம்? ஒன்றும் இல்லை, உனக்கு தெரியுது, அவருக்கு தெரியாதா? உட்காந்துக்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சரியா? அடுத்த ஆளை பார்ப்போமா? தானியேல் வாங்க, 6ஆம் அதிகாரம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா 7 இருந்து அழகா சொல்றாரு. இப்போ இதுக்கு முன்ன உள்ள சம்பவத்தை சொல்றேன். அது நேபுகாத்து நேச்சார் 3ஆம் அதிகாரத்தில். நேபுகாத்து நேச்சார் ராஜா கையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாட்டினாங்க. 6ஆம் அதிகாரத்துல நேபுகாத்து நேச்சார் போன இடத்துல தரியு ராஜா வந்துட்டாரு. இப்ப தானியேல் மாட்டுறாரு. சூப்பர் கதை. என்ன சூப்பர் கதை.
இந்த தரிவை கீழே இருக்கிறவங்க தூண்டி விட்டுட்டாங்க, தானியேல் மேல பொறாமை கொண்டு. சரியா? இப்ப தரியு ராஜா கூட இருக்கிறவங்க தூண்டி கொடுத்தது தானியேலுக்கு விரோதமானது தெரியாம மாட்டிக்கிட்டாரு. கதை புரிஞ்சா? தானியேல் மேல பொறாம பிடிச்சி தரியு ராஜாக்கு கீழே இருந்தவங்க தரியு ராஜாட்ட போய் சொன்னாங்க, தரியு மாட்டிக்கிட்டாரு. எப்படி தானியேலுக்கு விரோதமா பொறாமையினால சொல்றாங்கன்னு தெரியாம. எவனாகிலும், சரியா, இதுலதான் தொடங்குது கதை. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ராஜாட்ட போய் சொல்றாங்க, ஆதலால் இப்பொழுது ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடிக்கு நீர் அதை கையெழுத்து இட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையா? தரியும் தானியலும் ஃப்ரெண்டு. தரியுக்கு தெரியும் தானியல் ஜீவன் இல்ல தேவனுடைய பிள்ளை, உண்மையான மனுஷன், ரொம்ப கரெக்டா இருப்பார். தரியு ராஜாவினுடைய இருதயத்துல தானியலுக்கு ஒரு இடம் உண்டு. பொய்யே கிடையாது, பொய்யே இல்லை, பொய்யே கிடையாது, சுத்தமான மனுஷன். இந்த தானியலை போல ஒருத்தரும் தரியு கண்ணுக்கு தெரியல. அவ்வளவுக்குள்ள ஒரு தேவ மகிமையில் ஒரு மனிதன், தரியுனுடைய இருதயத்தை கொள்ளையாடின ஒரு மனிதன். ஆனா இந்த ஆப்பு தானியலுக்கு வைக்கப்பட்டது தரியுக்கு தெரியல. பத்திரத்துல கையெழுத்த வச்சிட்டார். ஆனா தானியலோ வென்றால், தானியலா இருக்கிறியா? தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், என்ன பத்திரம்? 30 நாள் வரைக்கும் தரியு ராஜாவை தவிர வேறு எந்த மனுஷனையாவது எந்த தேவனையாவது நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது. பண்ணினால் சிங்கங்களின் கெபிகளில் போடப்படுவான். அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். உன் முழங்கால் எப்படி இருக்குது? முழங்கால் எப்படி இருக்குது? உண்மையா பண்றியா? ஜோமனச்சில சிந்த உண்மையா இருக்குதா? மனுஷனை இல்ல, தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறேன். புரியுதா? அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி உள்ள ஒளிச்சிருந்து பண்ணா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. முன்னாடி பலகனியை திறந்து வச்சு எருசலேமுக்கு நேராக முழங்கல் நின்று ஜோமன மாதிரி நான் எப்படி மாத்துவேன்னு நான் அப்படிதான் பண்ணுவேன். முன் செய்து வந்தபடியே சட்டம் போட்டாச்சு, பலகனிய பூட்டல. ராஜா சட்டத்தை போட்டுட்டாரு, கையெழுத்து வச்சுட்டாருன்னு அறிஞ்ச உடனே பலகனிய பூட்டி ஒழிக்கல, திறந்திருக்க மேல் அறையிலே பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி ஜெபித்த மனிதன். அப்பொழுது அந்த மனிதர், எந்த மனிதர்? ராஜாவை தூண்டிவிட்ட மனிதர்கள் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து
ராஜாவின் தாக்கியதை குறித்து எந்த மனுஷனாயிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். நினைப்பூட்டுறாங்க. அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெரிசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். இப்பதான் வழிக்கு வராங்க. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை பிடிக்கப்பட்ட யூதயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டு இருந்தான். ஐயா, பரிசுத்தவான் ஐயா, உண்மையுள்ள மனுஷன், தப்பு பண்ணாத மனுஷன், ராஜாவுடைய இருதயத்தை கொள்ளையாடின மனிதன், ராஜாவுடைய இருதயத்தை பிரியப்படுத்தின மனிதன், ராஜாவுடைய இருதயத்துக்குள்ள இடம் பிடித்த ஒரு மனிதன். ராஜாவுடைய கண்கள் அத்தனை பேர்ல தானியேல் மேல விசேஷமாய் விழுந்ததுயா, உண்மையான மனுஷன். இந்த தானியேலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார் ராஜா. சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டு இருந்தான். சரியா? உடனே விடல. தானியேல் தெரிஞ்ச உடனே தானியேலை காப்பாத்திருந்தியா, சிங்க கபிக்குள்ள கொண்டு போட்டா தானியேலுடைய எலும்பு கூட மிஞ்சாதே. நான் இந்த தானியேலை இழந்து போறதா? இவ்வளவு ஒரு நல்ல மனுஷனை நான் இழந்து போறதா? ஐயோ, அவன் ஆராதிக்கிற தேவன் ஜீவன்ல வரண்டு எனக்கு தெரியும், அவன் உண்மையில மனுஷன் தெரியும். அவனை தூக்கி சிங்க கபிக்குள்ள போடுறதுக்காக நான் கையெழுத்து விட்டேன். ஐயோ, இந்த தானியேலை அமைச்சரவையில நான் இழந்து போவதா? இந்த தானியேலை என் கண்ணு முன்னாடி சாகடிக்கிறதா? இந்த தானியேலை சிங்கங்கள் சாப்பிடுறத நான் பார்த்து சகித்து கொள்வேனா? எனக்கு ஏற்றவன் அல்லவா, என் இருதயத்தை கொள்ளையாடினவன் அல்லவா? பாருங்க. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கிதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். மாற்றவே முடியாது. நீர் நினைச்சாலே நீ மாற்ற முடியாது. கட்டளை போட்டது கட்டளை தான். அப்பொழுது ராஜா கட்டளையிடச்சில அவர் இருதயம் எப்படி இருந்திருக்கோன்னு, ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து ஒரு தேவ மனுஷனை தூக்கி கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். உண்மையானவன், தேவனுக்கு பிரியமானவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றம், தான் நேசித்த தரியூர் ராஜாவை வணங்காதவன், ஆண்டவருடைய கட்டளைக்கும்படி உயிரை கொடுக்க துணிந்தவன். தரியு தனக்கு ஏற்ற ராஜா, தன்னை நேசித்த ராஜாங்கிறது தானியேலுக்கு தெரியும். தரியு தன் மேல உயிர் வச்சிருக்கிறார் என்கிறது தானியேலுக்கு தெரியும். தான் நேசித்த ராஜா என்ற போதிலும் தரியுவை தானியேல் வணங்கவில்லை. யான் தருமா? அவர் ஜீவன் உள்ளவர். அவர் சொன்ன கட்டளை என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கொப்பான சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம். என்னுடைய பிரதானமான கட்டளை அல்லவா? தேவ பிள்ளையே, ராஜா கட்டளையிட நேசித்தவனை தூக்கி சிங்கங்களுடைய கெபில போடுங்கன்னு சொன்ன போது தரிவு சந்தோஷப்பட்டிருப்பாரா? கட்டளை போடுறாரு. அவர்கள் தானியேலை கொண்டு வந்து
அவனை சிங்கங்களின் கவியிலே போட்டார்கள். இப்போ இந்த ராஜாவால சும்மா இருக்க முடியல, போட்டுட்டாங்க. ஆனா தரியு சிங்கங்களுக்கு இறையா தானியேல் போறதை தாங்கி கொள்ள முடியல. ஒரு வார்த்தை சொல்றாரு, ராஜா தானியேலை நோக்கி, சிங்க கபிக்கு மேல இருந்துட்டு ஒரு சத்தம் தானியேலை நோக்கி வருது, ராஜாவின் சத்தம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஒரு கல் கெபியின் வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். இரத்த கண்ணீரோடு முத்திரை போட்டிருப்பான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்திய முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கவிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஏன் கெபினுடைய வாய் மூடப்பட்டிருக்கிறது? கெபினுடைய வாய் மூடப்பட்டிருக்கிறது. கெபிக்குள்ளே எட்டி பார்க்க முடியாது. கெபியின் பக்கமாய் வந்து நின்று தானியேலை கூப்பிட்டு துயர சத்தமாய், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் கைக்கு, உன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, ராஜாவே, நீர் என்று வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். பரிசுத்தர், பரிசுத்தர், தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்குற தேவன், தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு அழைத்த தேவன். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். நேபுகாத்நேச்சார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கிவிட சொல்லல, வெளியே வாருங்கள் நீ சொன்னான். ஆனா தரியு ராஜா தானியேலை சிங்க கபிக்கிலிருந்து தூக்கிவிட ஆட்கள்கிட்ட சொல்றான், தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியால் அவனில் ஒரு சேதமும் இல்லை. அல்லேலூயா. வெளித்தோட்ட ஆராதனை இல்லை, வெளித்தோட்ட வார்த்தை இல்லை, எல்லாம் பேசிடலாம். வெளித்தோட்ட ஊழியம் இல்லை, எல்லாரும் செஞ்சிடலாம். இருக்கா வயிறாக்கும் கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து போட்ட, முத்திரை மூத்தறதுனால கையெழுத்து போட்ட தரியு தூங்கல. உண்மையான தேவ பிள்ளைகளை யாரும் அசைக்க முடியாது. உனக்கு நண்பர்கள் சேருவார்கள். உன்னை நேசிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தருவார். ராஜாக்களை எழுப்பி தருவார். அதிகாரிகளை எழுப்பி தருவார். உனக்காக செயல்படுறவங்களை கர்த்தர் தருவார். ஏன்னா ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்கால்களை போல் இருக்கு. தமக்கு சித்தமானபடி திசை திருப்புகிறார். பிள்ளைகளுக்காக ராஜாக்கள் வருவார்கள். பிள்ளைகளுக்காக அதிகாரிகள் கடந்து வருவார்கள். பிள்ளைகளுக்காக இராணுவ வீரர்கள் கடந்து வருவார்கள். ஏன்னா உண்மையான மனுஷனை தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிக்கிற தேவன். 24 பார்த்தீங்கன்னா,
தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால். யாரெல்லாம் குற்றம் சாட்டினாங்களோ இனிதான் வேலை ஆரம்பிக்குது. நீங்க நினைப்பீங்க, சரியா, நீங்க நினைப்பீங்க அவர் சும்மா நினைச்சிருவீங்க. அவருக்காண்டி வாழ்றதெல்லாம் சும்மா நினைப்பீங்க. அவரை ஆராதிக்கிறது இவ்வளவு நேரம் ஒதுக்கி வந்து உட்கார்றதெல்லாம் சும்மா நினைப்பீங்க. விட மாட்டார், விடவே மாட்டார், முடிவை பார்க்காம விட மாட்டார். சரியா, அவர் தெய்வம். ஏன் எனக்கு இந்த பாடு? ஏன் காரணம் இல்லாமல் இருக்கிறாங்க? ஏன் காரணம் இல்லாமல் கண்ணீர் வடிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க? ஏன் காரணம் இல்லாமல் என்ன வேதனை? உங்களை வேதனைப்படுத்தலை, அவரை படுத்துகிறாங்க. ஒரு தேவ பிள்ளை கண்ணீர் வடிக்குதுன்னா அது உங்களை காயப்படுத்தலை, அப்பாவை காயப்படுத்துகிறாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைய காரணம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னா உங்களை பேசலை, அப்பாவை பேசுகிறாங்க. உங்களை காரணம் இல்லாமல் தூசிக்கிறாங்க, வெறுக்கிறாங்கன்னா உங்களை தூசிக்கலை, உங்களை வெறுக்கலை, உங்களுக்காண்டி உயிரை கொடுத்தவரை தூசிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. நீங்கள் அவருடைய பிள்ளையா இருக்கிற பட்சத்தில் உங்களை யார் நேசித்தாலும் அவரை நேசிக்கிறாங்க. நீங்கள் அவருடைய பிள்ளையா இருக்கிற பட்சத்தில் உங்களை யார் அணைக்கிறாங்களோ அவரை அணைக்கிறாங்க. உங்களை யார் கனப்படுத்துகிறாங்களோ அவரை கனப்படுத்துகிறாங்க. தெரியுமா? தெரியுமா? அதான் சவுலை பார்த்து சொன்னார், தன்னுடைய பிள்ளைகளை துன்புறுத்தின சவுலை பார்த்து, நீ ஏன் என்ன துன்புறுத்திட்டு இருக்கிறா? என் சீசர்களை ஏன் துன்புறுத்துறான்னு கேட்கல, என் ஜனத்தை ஏன் துன்புறுத்துறான்னு கேட்கல. சவுலே, நீ ஏன் என்ன துன்புறுத்துறா? நீ துன்புறுத்தி கொண்டு இருக்கிற இயேசு நானே. ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற கணம் தெரியுதா? யார் மதிச்சான்னா மதியாமல் போனா என்ன? இயேசுவை பிரியப்படுத்திப்பார், இயேசுவை நேசித்துப்பார். உன் தலை போனாலும் அவருக்காக நின்றுப்பார். யார் எள்ளி நகையாடினா என்ன, காரி துப்புனா என்ன, இயேசுவுக்காக நின்றுப்பார். வர்ற பிரதீபலனை பாருங்க. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையை வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். எப்படி இருக்கும் தெரிவிக்குப்போம்? எப்படி இருக்கும்? நான் நேசித்தவன் மேலேயா குற்றம் சாட்டினா? அவன் ஆராதிச்ச தேவன், இடைவிடாமல் ஆராதிச்ச தேவன் ஜீவன் உள்ளவர். செத்து போனவரை தானியேல் ஆராதிக்கல, உயிர் உள்ளவர் ஆராதிச்சான். யாரெல்லாம் தானியேல் மேல குற்றம் சாட்டினார்களோ எல்லாத்தையும் கொண்டு வர சொன்னான். அவர்களையும் விடல, குற்றம் சாட்டினவர்களை மட்டும் இல்லை, அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும். நல்லா புரிஞ்சு விடுங்க, தேவ பிள்ளைக்கு விரோதமா பேசினா அவங்கள மட்டும் இல்லை, அவங்கள சார்ந்த அத்தனை பேரையும் விட மாட்டார். எவ்வளவு பயங்கரமான தேவன் தெரியுதா? தெரியுதா? எவ்வளவு மகிமையான தேவன் தெரியுதா? பாருங்க, அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில சேர்றதுக்கு முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பாடுவோமா? சிங்க கபியில் நான் விழுந்தேன். நல்லா கைத்தடி. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? என்ன நல்ல ஒரு வாழ்க்கை, என்ன கொடுத்து வச்ச பிள்ளை. விடுவாராப்பா? விடுவாரா? பாடுவோம். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே,
சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்று செய்யாது. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்று செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். விடவே மாட்டாரு. நம்ம நினைப்போம் அப்பா எங்கே ஒளிஞ்சிருக்கிறாருண்டி. பிள்ளையை விட்டுட்டு அவருக்கு எங்கே போய் ஒளிய தெரியும்? என்ன சாதா பிள்ளைக்கும் செல்ல பிள்ளைக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன செல்ல பிள்ளையா மாறிட்டீங்கன்னா பிள்ளைய விட்டுட்டு அப்பாவுக்கு வாழ தெரியாது, பெயர் விடவே மாட்டார், விட்டுட்டே பேர் விட மாட்டாரு. இவ்வளவு பயங்கரமானவர் ஆராதிக்கிறோம் தெரியுமா? டேஸ்டானவர், டேஸ்டானவர், இனிமையானவர், சுவையானவர். அந்த பெஸ்ட்டுக்கு முன்னாடி உலகத்துல உள்ளதெல்லாம் பெஸ்டா தெரியுமா? அவ்வளவு அழகுள்ளவருக்கு முன்னாடி அழக டேஸ்ட் பண்றவங்க கண்ணு வேற யாரையாவது பார்த்து விடுமா? அழகுள்ளவரை பார்த்த கண்ணு கள்ளத்தனமா யாரையும் பார்த்து விடாது. ஆண்டவர் கொடுத்த மனைவி பிள்ளைகள் மேல அவருக்கு அடுத்தால கண்ணு போமே தவிர அவர் மேல இருக்கிற கண்ணு அடுத்தது மேல பெயரே விடாது. பெஸ்டானவர், சூப்பர் தகப்பன். அதான் சொன்னார், கீழே பார்க்காத மேல பாரு. என் அழகான வாழ்க்கை. பெரியவர். இப்ப தறிய விடுவாரா? தானியலை வச்சு தானியல் மூலமா ருசிச்சவர் விடுவாரா? சொல்றாரு, பின்பு ராஜாவாகிய தரியு தேசமங்க குடியிருக்கிற. குற்றம் சாட்டினவங்க வீட்டை மட்டும் விடல, குற்றம் சாட்டினவங்க புள்ள மனைவி அவங்களோட விட்டு விடல. இவர் கோவம் இன்னும் தனியல. தரியு ராத்திரி பட்ட பாடு அவருக்கு தானே தெரியும். என்ன உறக்கம் இல்லாம கீத வாத்திய சத்தம் கேட்காம சாப்பிடாம பட்டினி கிடந்தது தரியு ராஜாக்கு தானே தெரியும். இனி அவர் வச்ச வாங்காண்டாமா, பட்ட வேதனைக்கு அவர் பதில் கொடுக்காண்டாமா. தரியுவினுடைய கை ஓங்கிட்டு இப்ப பாருங்க, பின்பு ராஜாவாகிய தரியு தேசமங்க குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும்
பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. அழகா தொடங்குறாரு. அடுத்தது வாங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். ராஜா எழுதினது எழுதினதே, தரியு ராஜா எழுதினது எழுதினதே. ஆமென். அவர் கோபம் தீரல, எழுத்த ஸ்ட்ராங்கா வச்சுட்டார். இவர் தான் தெய்வம், வானத்திலும் பூமியில அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறவர், தானியேல் ஆராதித்த தேவன் தான். எழுத்தை எழுதி வச்சுட்டார். எவ்வளவு பயங்கரமான ஒரு தேவன். என்ன வாழலாமா? இவருக்காண்டி வாழலாமா? என்ன குறை கண்ட அவர்கிட்ட? என்ன குறை கண்டா சொல்லுங்க. கடமைக்கு வருகிறவர்களே, என்ன குறை கண்டீங்க அவர்கிட்ட? கட்டாயத்தின் பேரில் வருகிறவர்களே, அவரிடத்தில் என்ன குறையை கண்டீர்கள்? தம்பி சவுட்டில் அடிச்சனா படணும். ஏன் தெரியுமா? நீ உலகத்துக்கு செத்துட்டா. சூறு சொரணம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, நான் உலகத்துக்கு செத்துட்டேன். சொல்லுங்க, செத்தாதான் பரலோகம் போக முடியும். நான் உலகத்துக்கு செத்துட்டேன். சாவாத ஆத்துமா இருந்தா செத்துருங்க. இன்னைக்கு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த அழகான கூட்டம் தான் இது. இந்த கூட்டம் உலக பசி கிடையாது. இனி இவர்கள் பசி அடையார். பியாய் பசியா உலகத்தை தூண்ட முடியாது. பசி வந்தால் தானே எடுத்து சாப்பிடுவோன்னு, தாகம் வந்தால் தானே எடுத்து குடிப்போம். உன் தாகம் பரலோக தாகமாக இருக்கணும். நீ செத்துட்டா உலகத்துக்கு செத்து வெளியே போகலாமா? நீ உலகத்துக்கு செத்துடலாமா? அவரால், கிறிஸ்து இயேசுவால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டது. நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டேன். இனி உலகம் உங்க தலைக்கு மேல வராது. நீ பிழைத்து கொண்டாய். உனக்கு மரணமே இல்லை. நித்திய வாழ்க்கைய அப்பா வச்சிருக்கிறார். ஏன்னா உன் மாம்சம் செத்துட்டு இனி உன் வாழ்க்கையில கஷ்டம் இல்லை. இனி உன் வாழ்க்கையில தரித்திரம் இல்லை. நீ வியாதியோடு வாழ மாட்டா. நீ மருத்துவமனையில காவல் கிடக்க மாட்டா. நீ கோர்ட்டு வாசலை மிதிக்க மாட்டா. நீ அடுத்தவங்கிட்ட கையேந்த மாட்டா. நீ வெக்கப்பட்டு போக மாட்டா. நீ தலை குனிஞ்சு போக மாட்டா. நீ மற்றவங்கள மாதிரி நாரி போக மாட்டா. நீ வித்தியாசமான பாத்திரம். என் அப்பா உன் மேல போட்ட வஸ்திரத்தை அழுக்கடைய வைப்பியா? பண்ணி பாருங்க. தூக்கிட்டு வந்து கழுவி நல்ல வஸ்திரத்தை போட்டாலும் பண்ணியை விட்டு பாருங்க, சாக்கடைக்கு திரும்ப போகும். போயிடாத சாக்கடைக்கு. அடுத்த ஆராதனைக்கு வரும்போது சுத்தமா வரணும். சாக்கடைக்குள்ள போயிடக்கூடாது. கர்த்தர் நல்லவர். நல்லா கையை தட்டி ஆண்டரை மகிமைப்படுத்த. நல்லா கையை தட்டி. சுகவாழ்வு, நீடித்த வாழ்வு, ஆசீர்வாத வாழ்வு, பெருக்கத்தின் வாழ்வு, மகிமையின் வாழ்வு, சந்தோஷ வாழ்வு, நிறைவின் வாழ்வு, உலகம் கொடுக்க கூடாத ஆசீர்வாதம், உலகத்தால தர முடியாத ஆசீர்வாதம். நீ நல்லா இருப்பா, நீ மகிமையா இருப்பா, நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பா, உலகத்துக்கு சுவையா இருப்பா. உன்னை பார்த்தா ஜனங்கள் பயந்து நடுங்குவார்கள். நல்லா கைகளை தட்டி நீ செய்கிறது எல்லாம் வாய்க்கும். உனக்கு தோல்வி இல்லை, உனக்கு நஷ்டம் இல்லை. உன் வாழ்க்கை பத்தலான பையல்ல, நீ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. நீ வாழ்ந்திருப்பாய், நீடித்த வாழ்வாய் பூமியில் இருப்பாய். அவருடைய ராஜ்யத்தை கட்டுவாய். God bless you.